ஹலோ மக்களே! நம்ப மதிய டயத்துல எங்கேயாச்சும் வெளிய போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வண்டி சாவிய எடுத்துட்டு நம்ம வந்து விறுவிறுன்னு வெளிய போயிட்டோம். வெளிய போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது மழை பெஞ்சுகிட்டு இருந்துச்சு. சரி கிளைமேட் வேற நல்லா இருக்குதே! இந்த கிளைமேட்டுக்கு பிரியாணி சாப்பிட்டா வேற லெவலா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டி கிளம்பியாச்சு. சும்மா கிளைமேட் வேற லெவலா இருந்துச்சு மக்களே! அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரியாணி கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். கார்னர்லயே ஒரு கடை ஒண்ணு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா ஹனிபா கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஓகேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கடைக்குள்ள போயாச்சு மக்களே. போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மட்டன் பிரியாணி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டேன். மட்டன் இல்ல தம்பி, சிக்கன் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதையும் ஒரு பார்சல வாங்கிட்டு நம்மளும் விறுவிறுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டோம் மக்களே. பிரியாணிய பார்த்தா உண்மையா வேற லெவல்ல இருந்துச்சு மக்களே. சும்மா 2 பேரு சாப்பிடுற மாரி தாராளமா பீஸோட வச்சு சும்மா குவான்டிட்டி வேற லெவல்ல அள்ளி வச்சு குடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்ப்ளிமென்டரியா ஒரு முட்டையும் குடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்பளும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையா பக்காவா இருந்துச்சு மக்களே. இருந்த கிளைமேட்டுக்கு வேற லெவலா இருந்துச்சு. 2வது ஆனியனும், கிரேவியும் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையா அதுவும் வேற லெவலா பக்காவா இருந்துச்சு மக்களே. எந்த குறையும் சொல்ல முடியாது. மசாலாலாம் மிக்ஸ் ஆயி வேற லெவலா சூப்பரா இருந்துச்சு மக்களே. ஒரு வழியா நம்பளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த கடைய விசிட் பண்றதா கண்டிப்பா விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.